ஸ்ப்ரிங் பிளேட் புஷ் போயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கழட்டியாக பார்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவு போயிருக்கு. சரிதா? யாருக்கான நான் வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் புதுசாக கேட்குறாங்க. இங்கே பாருங்க புஷ் எந்த அளவு போயிருக்கு பாருங்கள். சரிதா? பாதியை காணும். இது ரப்பருங்க, வெளியில் வந்து ரப்பரு, ஒரிஜினல் புஷ் இது. மற்ற எல்லாம் மாற்றியாச்சு, இது ஒன்று தான் பாக்கி இருந்து மாற்றுது பாருங்க. சரிதா? அப்படின்னா அந்த போல்ட்டு வரைக்கும், அதுக்கு தான் போல்ட்டு பெருசு. இங்கே வருங்க எவ்வளோ டேமேஜாக இருக்கு. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஐடியா சொல்லித்தரேன், எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது சொல்லித்தரேன். சரியா? இப்போ நம்ம புது போல்ட்டு, புது நட்டு எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டேன். புரியுதா? நமக்கு தான் எச்சரிக்கை கொடுத்துருமே, தான் புஷ், ஸ்டீல் புஷ். தெரியுதா? அவ்வளோதான், அப்படியே உள்ள தள்ளிட வேண்டியதான். முடிஞ்சுதா? இதை எப்படி நம்ம வண்டியில் கண்டுபிடிக்கிறது இது போயிருக்குன்னு? இதை வந்து ஸ்ப்ரிங் பிளேட்டுன்னு வச்சுக்கிறேங்க. ஸ்ப்ரிங் பிளேட்டில் நம்ம புஷ்ஷு மாட்டுற ஹோல் வந்து இதுன்னு நினச்சிக்கிறேங்க. இப்போ இந்த சைஸுக்கு தானே நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக வரும். அப்போ அது தேஞ்சி போய் என்ன பண்ணோம்னா இப்படி தான் கிடக்கும். நீங்கள் வண்டியை மூவ் பண்ணும்போது இங்கே வருங்க, சரிதா? அது ரன்னிங்கில் போகும்போது என்ன பண்ணும் தெரியுமா? கரடு முரடான ரோட்டில் இங்கே இருங்க, எப்படி பெல்லு அடி எப்படி இருக்கு அது மாதிரி அடிக்கும். டக்கு 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 டக்குன்னு அடிக்கும். ஏன்னா இதான் போயிருச்சா எல்லாம், இது போனோன்னா அடி ஓவராக வரும். அப்போ நீங்கள் இன்னும் டக்குன்னு என்னடா எங்கே சவுண்டு வருது அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. அதாவது சேஸில் அதில் எதாவது இருக்கா இருக்கா, அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ப்ரிங் பிளேட் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ட்ரெய்லர் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட் கீரை போட்டுட்டு அப்படி இப்படி பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங் பிளேட் என்ன செய்யும்னா இப்படி முன்னாடி இப்படி போயிட்டு வரும். இப்படி போகாமல் இப்படியே இருக்குது. நீங்கள் பிரேக் அடிக்கும் போதுன்னா புஷ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி போயிட்டு வந்ததுன்னா புஷ் உள்ளே போயிடுச்சின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, நன்றி.